ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் பாஸ்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்து கொள்ளுங்கள். அது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். தேவ வார்த்தையை கேட்க 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 உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வருவதை நீங்கள் உணருவீர்கள். நீங்கள் பக்தி விருத்திக்கு ஏதுவாய் மாறுவீங்க. ஆண்டவர் சொல்கிறார், தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற நன்மையை பெற்றுக்கொள்வான். என்ன பாஸ்டர் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற நன்மைனா, அது ஆவிக்குரிய நன்மைகள். ஆவியில் நீங்கள் நாளுக்கு நாள் பலனடைந்து கொண்டே இருப்பீர்கள். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறிவிடுவீர்கள். யாக்கோபு அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அவ்வளோ ஆசைப்பட்டார். காரணம், அநேகரை ஆசீர்வதிக்க வேண்டும், தன் சந்ததி ஆசீர்வாதமாய் மாற வேண்டும் என்கிற வாஞ்சை. ஆனால் ஏசாவுக்கு அந்த வாஞ்சை இல்லை. ஒருவேளை ஆவியில் நாங்கள் நல்லா வளரணும் பாஸ்டர் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்கள் இன்னும் அதிகமாக தேவனை தேடுங்க, தேவ வார்த்தையை தேடுங்க, ஜெபத்தில் தரித்திருங்க, வேத வாசிப்பில் தரித்திருங்க. அம்மேன் ரிமா சந்தூர் ஏன் தராப்பா. ஒரு சகோதரி கேட்டாங்க, பாஸ்டர் எனக்கு ஜெபிக்கவே முடியல, எனக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆண்டவர் பேசின வார்த்தை, நீங்கள் நல்ல பைபிள் படிங்கம்மா, நல்ல வேதம் படிங்க. வேதத்தை கற்றுக்கொள்ளும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஆவிக்குரிய காரியங்கள் தேடுதல், ஆவிக்குரிய தேடுதல் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். ஆவிக்குரிய வாஞ்சையின் காரியங்கள் அதிகமாகிக்கொண்டே இருக்கும். அப்பொழுது நீங்கள் அதிகமாய் இன்னும் ஜெபிப்பதற்கும் தேவனுடைய பலத்தில், ஏன்னா ஜெபம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. ரிமா சந்தூரியா கத்தர், அது குறிப்பாய் மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்றால் சாதாரண விஷயம் அல்ல. அதில் முழு ஈடுபாடு, தேவனுடைய ஆவிக்குரிய பலத்தில் நாம் நிறைந்திருப்போமே ஆனால் நாம் மற்றவர்களின் பாரங்களை சுமந்து தேவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக இருப்போம். தேவன் சந்தோஷப்படுவார். அப்பா, என் பிள்ளை நான் சொல்கிற காரியத்தை செய்கிறான்ப்பா, என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான், ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள் என்று வேதம் சொல்கிறது. ரிமா சந்து ரியான் தராபா. கண்டிப்பாக அருமையான லின்சி சிஸ்டர், உங்களுக்கான தேவனுடைய கிருபை நிச்சயமாக நீங்கள் நன்றாய் பாஸ் பண்ண கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்க கர்த்தர் உதவி செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். மோனிஷாக்காக ஜெபிக்கிறேன், இமானுவேலுக்காக ஜெபிக்கிறேன், ஜாப் கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நன்றிப்பா தம்பிக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. நானும் செய்தான். எங்கே போனாலும் ஏன் இப்படி தொந்தரவு பண்ணுகிறீர்கள்? வெளியே போனாலும் ஜெபிக்கிறீர்கள், இங்கே யூடியூபில் வந்தாலும் ஜெபிக்கிறீர்கள். தயவுசெய்து யாரையும் தொல்லை பண்ணாதீர்கள். நன்றி ரிமா சந்து. அருள் பிரதர், உங்களை நான் பர்டிகுலராக உங்களை நான் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியை பார்க்கணுன்னு சொல்லி உங்களை நான் கம்பல் பண்ணல பிரதர். சரியா பிரதர்? ஏன்னா தாகம் உள்ளவன் யார் பைபிள் படிப்பாங்கன்னா அதன் மேல் வாஞ்சை உள்ளவர்கள் தான் பைபிள் படிப்பாங்க. அதுக்காக நம்ம பைபிள் கொடுக்குறோன்னு சொல்லி இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, அடிக்க வராங்க. ஏன் அடிக்க வராங்கன்னா அவங்களுக்கு அந்த வாஞ்சை இல்லை. அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி அறியாததுனால நம்ம யாரையும் தொந்தரவு பண்ணுவது கிடையாது. சரியா பிரதர்? அதனால் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, ஓகேங்களா? நாங்கள் ஏன் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோன்னா, நீங்கள் நாளைக்கு 1000 பேருக்கு ஆசீர்வாதமாக மாறணும், உங்கள் மூலியமாக கர்த்தர் பேசணும், அதுதான் எங்களுடைய வாஞ்சை, ஓகேங்களா? ஜெபிப்பது ஜெபம் என்பது எங்களுக்கு ஒரு டூல், அவ்வளோதான். நாங்கள் இதை வைத்து உங்களை உற்சாகப்படுத்துகிறோம், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை உற்சாகப்படுத்துகிறோம். ஆமேன். ரிமா சந்து ரியான் தராப்பா. அதனால் இது தொல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தயவுசெய்து இதை பார்க்க வேண்டாம். உங்களை நான் யாரையும் வற்புறுத்தவே கிடையாது. தாகம் உள்ளவன் மேல் தான் ஆண்டவர் தண்ணீரை ஊற்றுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். தாகம் இல்லாதவங்க தயவு செஞ்சு இதை பார்த்து உங்கள் நேரத்தை, நீங்கள் பொன்னான நேரத்தை வீணடிக்க வேண்டாம். நீங்கள் நல்ல பிரயோஜனமாக மற்ற வேலைகளை செய்யலாம். கண்டிப்பாக உங்கள் குடும்பத்துக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும், உங்களுக்கு அது ஆசீர்வாதம். நல்ல ஆவியில் பலப்படணும்னு சொல்கிறவங்க மட்டும் இந்த நிகழ்ச்சியை பார்த்தா போதும். அவங்களுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறேன், வேறு யாருக்காகவும் அல்ல. 2 விஷயங்க. ஒன்று, பாவி மனம் திரும்பணும். இன்னொன்று, திருத்தப்பட்ட பாவி ஆவியில் எழும்பி கர்த்தருக்காக அவர்கள் வைராக்கியமாக நிற்கணும். அப்போ தான் தேசத்தில் ஒரு பெரிய மாற்றம் வரும், எழுப்புதல் வரும். ஏதோ பரம்பரையாக நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்ற பெருமையில் நம்ம வாழ்ந்தோன்னா நிச்சயமாய் நம் மூலியமாய் தேவனுக்கு தேவராஜ்யம் கட்டப்படவும் முடியாது. எஜமானனே எஜமானனே உம் சேவைக்கா என்னை அழைத்தீ. எஜமானனே